उमंग और उत्साह से भरे हुए लोग ही नजर आ रहे हैं। युवा की सरकार, संग्राम की जनता जिंदाबाद। பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பீகார் தேர்தலில் ஆர்ஜேடியின் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் 61 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தது. கடந்த தேர்தலில் 19 தொகுதிகளில் வென்றிருந்தாலும் கூட இந்த முறை இரட்டை இலக்கத்தில் கூட வரல. 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரன். ராஜகுமாரன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். இந்த தேர்தலில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சரிவை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கின்றது. 60க்கும் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்ற அவர்கள் 10ல் 1 பங்கு தொகுதிகளை கூட வெற்றி பெற முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். 61 தொகுதிகளில் போட்டியில் இருந்தார்கள். ஏறக்குறைய ஒரு 6 தொகுதியில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியோடு கூட்டணி அமைப்பதில் தொடர்ந்து பல்வேறு குழப்பங்கள் இருந்தன. டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், பாட்னாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஒரு கருத்தை சொன்னார்கள், காங்கிரசினுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்கு உள்ளாக்கி இருந்தார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் இன்னும் பெரியண்ணன் மனப்பான்மையில் இருக்கக்கூடாது என்று அந்த மாநில கட்சிகள், தேஜஸ்வி யாதவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள். அதன் பிறகும் கூட முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக காங்கிரஸ் பல்வேறு வகையில் முரண்டு பிடித்தது. தேஜஸ்வி யாதவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் அது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, கூட்டணியின் நிலைப்பாடு அல்ல என்றெல்லாம் காங்கிரஸ் தொடர்ந்து கூறி வந்தது. பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் தன்னுடைய ஆளுகையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வரக்கூடிய காங்கிரசுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய சரிவாக இது பார்க்கப்படுகின்றது. கடந்த முறை 70க்கும் கூடுதலான தொகுதியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 19 தொகுதிகளை பெற்றிருந்தார்கள். இந்த முறை தேஜஸ்வி யாதவுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு காரணமாக காங்கிரசும் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேஜஸ்வி யாதவே வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெரும் சூறாவளியில் காங்கிரஸ் கட்சியும் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. பீகாரில் என்று சொல்லும் விதமாகத்தான் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய தோல்வியை பெறக்கூடிய விதமாக அந்த வாக்குகள் வித்தியாசம் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது. குறிப்பாக பாஜக நேரடியாக காங்கிரஸ் போட்டியிட்ட பல்வேறு தொகுதிகளில் நேரடி போட்டியை ஏற்படுத்தியிருந்தது. காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் பாஜக பெரும்பாலும் போட்டியிட்டு இருந்தது. தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு, இந்த ஜிதன் ராம் மாஞ்சி உள்ளிட்டவர்களுடைய கட்சிக்கோ பாஸ்வானுடைய கட்சிக்கோ வாய்ப்பு கொடுக்காமல் நேருக்கு நேராக காங்கிரஸோடு மோத வேண்டும் என்று பீகாரிலே பாஜக ஆசைப்பட்டதன் காரணமாக பெரும்பாலான தொகுதிகளில் பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையிலான நேரடி போட்டியாக இருந்தது. அந்த போட்டியில் பாஜக ஒரு மிகப்பெரிய பலனை பெற்றிருக்கின்றது. பல்வேறு தொகுதிகளிலும் காங்கிரஸை வீழ்த்தக்கூடிய வகையிலே மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய விதமாக பாஜக தொடர்ந்து முன்னிலை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 61 தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீண்டும் ஒருமுறை மிகப்பெரிய சரிவை சந்தித்து 6 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.